அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, விஏஓ, டெட்டு, அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, ஜிடி, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இதே போல் நிறைய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது? தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். இரண்டாவது வினா, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜி போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்னா ஜி போப். மூன்றாவது வினா, கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா, கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, தாரா பாரதி. கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்னா தாரா பாரதி. இது உங்களுக்கான கொஸ்டின். மொழி ஞாயிறு யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாலாவது வினா, கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் யார்? கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, சுரதா. கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் யார்னா சுரதா. ஐந்தாவது வினா, இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கண்ணதாசன். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். ஆறாவது வினா, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ, வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்னா வீரமாமுனிவர். அடுத்த வினா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி, வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். அடுத்த வினா, ஆசிரியப்பாவில் வரும் ஓசை எது? ஆசிரியப்பாவில் வரும் ஓசை எது? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ, அகவல் ஓசை. ஆசிரியப்பால் வரும் ஓசை அகவல் ஓசை. அடுத்த வினா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். எந்த ஆண்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா, உலக தாய்மொழி நாள் எப்பொழுது? உலக தாய்மொழி நாள் எப்பொழுது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. 11வது வினா, தூது டேஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. தூது டேஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. 12வது வினா, உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது? உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. 13வது வினா, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சர் ஆர்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன். 14வது வினா, கபிலரின் நண்பர் யார்? கபிலரின் நண்பர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இடைக்காலனார். கபிலரின் நண்பர் இடைக்காலனார். 15வது வினா, முனிவு என்பதன் பொருள் கூறுக. முனிவு என்பதன் பொருள் கூறுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சினம். முனிவு என்பதன் பொருள் சினம். 16வது வினா, இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராமானுஜர். இறைவனின் திருவருளை
உலகிற்கு உணர்த்தியவர் ராமானுஜர். 17வது வினா, பெரிய மீசை சிரித்தார் என்பதன் தொகை வகை என்ன? பெரிய மீசை சிரித்தார் என்பதன் தொகையின் வகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை. 18வது வினா, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அடுத்த வினா, தொகாநிலை தொடரின் வகைகள் எத்தனை? தொகாநிலை தொடரின் வகைகள் எத்தனை? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, 9 வகைகள். இதே தொகைநிலை தொடர் எத்தனை வகைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா, பசிப்பினி போக்கியவர் பிறந்த ஊர் எது? பசிப்பினி போக்கியவர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, மருதூர். பசிப்பினி போக்கியவர் பிறந்த ஊர் மருதூர். அடுத்த வினா, 12 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. 12 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நம்பியாண்டர் நம்பி. 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டர் நம்பி. அடுத்த வினா, விளியரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? விளியரி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நாய். அடுத்த வினா, 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி, பூதத்தாழ்வார். 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். அடுத்த வினா, செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி, பாரதிதாசன். செந்தமிழ் தேனி யார்னா பாரதியார். அப்படி பாரதியாரை புகழ்ந்தவர் யார்னா பாரதிதாசன். 25வது வினா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யார்? இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி, திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியவர் யார்னா திருமூலர். 26வது வினா, வளவன் ஏவா வானூர்தி என்ற பழந்தமிழ் பாடலடி இடம்பெறும் நூல் எது? வளவன் ஏவா வானூர்தி என்ற பழந்தமிழ் பாடலடி இடம்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புறநானூறு. அடுத்த வினா, ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று கூறியவர் யார்? ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கம்பர். ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று கூறியவர் கம்பர். 28வது வினா, பண்டை தமிழகத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றதை கூறும் நூல். பண்டை தமிழகத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றதை கூறும் நூல். இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. பண்டைய காலத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றதை கூறும் நூல் மணிமேகலை. 29வது வினா, பசிப்பினி என்னும் பாவி இத்தொடர் குறிக்கப்படும் நூல். பசிப்பினி என்னும் பாவி தொடர் குறிக்கப்படும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. 30வது வினா, ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். அடுத்த வினா, இயற்கை இன்பக்களம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இயற்கை இன்பக்களம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி, கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. 32வது வினா, சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பதிற்று 10. சேரர் வரலாற்று பெட்டகம் பதிற்று 10. 33வது வினா, தமிழில் தோன்றிய முதல் புதினம். தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்த வினா, அசை எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 2 வகைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரசை, நிறையசை. அடுத்த வினா,
சீர் எத்தனை வகைப்படும்? சீர் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 4 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். 36வது வினா தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும். 37வது வினா இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பூதஞ்சேந்தனார். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். 38வது வினா வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி அழகு. வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் அழகு. 39வது வினா சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி காரியாசன். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். 40வது வினா புல்லங்காடனார் இயற்றிய நூல் எது? புல்லங்காடனார் இயற்றிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கைநிலை. புல்லங்காடனார் இயற்றிய நூல் கைநிலை. 41வது வினா சரியான இணையை தேர்க. இதுக்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி தான் சரியாக புரிந்திருக்கு. திணைமொழி 50 யாருன்னா கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 யார்? கண்ணன் சேந்தனார். அப்போ விடை ஆப்ஷன் சி. 42வது வினா தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். 43வது வினா தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார்? தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூல் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். 44வது வினா பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திரிவி கல்யாண சுந்தரம். பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திரிவி கல்யாண சுந்தரம். 45வது வினா குறிஞ்சித்தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குறிஞ்சித்தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன். குறிஞ்சித்தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா ராஜம் கிருஷ்ணன். 46வது வினா தேவாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தேவாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி மூவரும். சுந்தரர், அப்பர், திருஞான சம்பந்தர் இவங்க மூவரும் பாடியது தான் தேவாரம். அடுத்த வினா நாட்டுப்புறவியலின் தந்தை யார்? நாட்டுப்புறவியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஜேக்கப் கிரீம். நாட்டுப்புறவியலின் தந்தை ஜேக்கப் கிரீம். 48வது வினா தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நா வானமாமலை. தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை நா வானமாமலை. 49வது வினா சித்து எத்தனை வகைப்படும்? சித்து எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 8 வகைப்படும். சித்து 8 வகைப்படும். 50வது வினா உடலை பஞ்சு போன்று லேசாக்குதல் எவ்வகை சித்து? ஒரு முக்கியமான வினா. உடலை பஞ்சு போன்று லேசாக்குதல் எவ்வகை சித்து? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி இலகிமா. உடலை பஞ்சு போன்று லேசாக்குதல் இலகிமா என்று அழைக்கப்படுகிறது. நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.